ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 10 வயசுக்கு மேற்கொண்ட குழந்தைங்களுக்குலாம் கட்டாயம் செய்து கொடுங்க. இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 300 கிராம் உளுந்து, 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசி வெந்தயம் உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது தண்ணியாக தான் அரைக்கணும். வெந்தயம் உளுந்து அரிசிலாம் நைஸாக அரைச்சாச்சு. இது தண்ணியாக தான் இருக்கணும். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை டைரெக்டாக ஊற்றிடலாம். இப்போ மிக்சி ஜாரும் கழுவி ஊற்றிடலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். பொறுமையாக செஞ்சால் தான் நம்ம அருமையாக சாப்பிட முடியும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மாவு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். இப்போ கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 400 கிராம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். தூசி குச்சி மண் இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம கரைக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ டேரெக்டாகவே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் மாவுலையே. இப்போ வெல்லம் ஊற்றி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக நல்லா திரண்டு வரும். அது வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போது உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த களிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த களியோட நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.